வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்வது எப்படி தெரியுமா? வேல் வழிபாடு இதை தெரிஞ்சுக்க மறந்துடாதீங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை. இதை தினமும் சொல்லி வந்தாலே உங்களுடைய வினைகள் அனைத்தும் அகன்று முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். வேல் வழிபாடு இது எல்லோரிடத்திலும் இப்போது அதிகமாகவே புகழடைந்து வருகிறது. சிலர் வீட்டில் வேல் வாங்கி வழிபட வேண்டும், வேல் வாங்கி முருகனுக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும் என நினைத்திருப்பீர்கள். ஆனால் அதற்கான வழிபாட்டினை எப்படி துவங்குவது என்று சரியான முறை தெரியாமல் இருக்கும். வேல் வழிபாட்டினை துவங்குவதற்கு முன் என்ன செய்ய வேண்டும், எந்த நாளில் வேல் வாங்க வேண்டும் என்பதை அடுத்த பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள்.